நல்லா பேசுவான். மச்சான் உனக்கு ஒன்றுனா நான் விட்டுருவேனா, விட்டுருவான். பொதுவாக அந்த காலத்தில் ஆர்மியில் வேலை செஞ்சால் பொண்ணு கிடைக்காது. இப்போ பொண்ணு கிடைக்காதவங்கலாம் சேர்ந்து ஒரு ஆர்மி வச்சிருக்கு. காதலிச்சாலே நீங்கள் அழகாயிடுவீங்க. காதல் என்பது உங்களை பறக்க வைக்கும், உங்களுக்கு சிறகு கொடுக்கும். பார்த்து பார்த்து காதலுக்கு நீங்கள் போய் நேரில் பேசணுன்றது இல்லைங்க, கண்ணாலேயே பேசிக்கலாம். நான் செய்யாத ஒன்று அவர் சொல்கிறாருங்க. லவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம். இப்போ தான் சேஷாத்திரிக்கு இடைஞ்சல். நான் சேஷாத்திரிகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. கிளி ஜோசியை பார்க்கும்போது அந்த கிளி சீட் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? நெல் கொடுக்கணும். சேஷாத்திரிக்கு நெல் எதுன்றீங்க? கை தட்டுறது தான். வாங்க சேஷாத்திரி. காதலே மெர்வின் பார்த்து வளர்ந்த நடுவர் அவர்களே, சில பேர் என்னைய வளர்ந்த பிறகு பார்த்துருக்குறாங்க, அவர் பார்க்க நான் வளர்ந்துருக்கிறேன். மெர்வின் பார்த்து வளர்ந்த பேச்சாளர்களே, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அமைப்பாளர்களே, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது, அது நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணல, அப்பப்போ உதவி பண்ணுதுன்னா அதை நட்பு நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில நாடுகளை பார்க்கும்போது தான் நமக்கு அங்கேயே போய் வாழணும்னு தோணும். அந்த மாதிரி கனவுகளோட முயற்சி செய்து நீங்களெல்லாம் வந்து சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா, சிங்கப்பூர் என்பது உங்கள் காதல் தேசம். வெறும் நட்பு போதும்னா பங்களாதேஷ், பர்மா, இல்லைனா இந்த பக்கம் பாகிஸ்தான் அடிக்கடி சண்டை போட்டாலும் அவன் முரட்டு நண்பன். அந்த ஊருக்காரங்களோட தான் காதலே வருது. இப்போ காதல் எல்லைகளை தாண்டுமையா. இவங்கெல்லாம் ஏன் சிங்கப்பூர்ல வந்து இருக்காங்கன்னா, இனிமைனா என்னன்னு அவங்களுக்கு தெரியும் தெரியும். அவங்க கிட்டேயே வந்து மெர்வின் அளந்து விடுறாரு. நண்பர் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா நட்பு எப்போதுமே ரொம்ப நல்லா பேசுவோம், ஆனால் எதுவுமே செய்யாது. நல்லா பேசுவான். மச்சான் உனக்கு ஒன்றுனா நான் விட்டுருவேனா, விட்டுருவான். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வைங்க, அவனுக்கு 4 பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம ரேஞ்சுக்கு அப்படி தானே ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். நமக்கு என்ன எலான் மஸ்கா ஃப்ரெண்டாக இருப்பான்? அவரே ஜூக்கர்பர்க் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. எலான் மஸ்கா இருந்தால் என்ன சொல்லுவார்? பூமியே அழிந்து போனாலும் கவலைப்படாதரா, உன்னை செவ்வாய் கிரகத்தில் வைக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்படியெல்லாம் வடை சுடுறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். குருவியை மாற்றிட்டார் ஐயா. இந்த மாதிரியெல்லாம் நட்பு பேசுங்க, ஆனால் காதல் இந்த மாதிரிலாம் பேசாது. செவ்வாய் கிரகம்லாம் நமக்கு எதுமா? காதல் பேசணும்னு அவசியமே இல்லையா. அப்படியே பேசணுன்னாலும் இந்த மாதிரிலாம் நாங்கள் புரடா விட மாட்டோம். செவ்வாய் கிரகம் எல்லாம் நமக்கு எதுமா? உன் செவ்வாயிலேருந்து வர வார்த்தை இருக்கே, அது போதும். ஏன் புதன்ல வார்த்தை வராதா? காதலிக்கிறவங்களுக்கு செவ்வாயில் தான் வரும். நடுவர் சிங்கப்பூர் வந்தாராம், இங்கே இருக்கிற நகை கடை ஓனர் அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சு பார்த்துருக்காராம். நகை வாங்கியிருக்காராம், தப்பு இல்லை. ஆனால் அந்த நகை என்ன அவர் நண்பருக்காக வாங்கினாரு? வேண்டியவங்களுக்கு வாங்கினாரு. இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. காதல் மனைவிக்கு வாங்கியிருக்காரு, அவர் செய்தது காதல் திருமணம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில். ஏதோ நீங்கள் என்டார்ஸ் பண்ணி விடுங்க ஐயா. அவர் சொல்கிறாரு, காதலர்கள் 2 பேர் பேசுனா பக்கத்துலேயே உட்கார முடியாதுண்ணா அப்படின்னு சொன்னார். அப்புறம்னு பேசுங்க. காதலர்கள் தான் பேசுகிறாங்களே, அது ஏன் ஒட்டு கேட்குறீங்க? ஒரு இங்கிதான் வேண்டாம். அவன் அப்படிதான் ஏன் பேசுவான், ஆனால் ஒன்றுமே இல்லாததை பேசுகிறான் பார்த்தீங்களா, அதுதான் காதல். அதான் ஸ்வீட் நத்திங். இப்போ ஒரு படம் வந்து பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், படத்தில் கதையே இல்லையா, ஆனால் என்னமா ஓடுதுன்னா, நமக்கு அந்த மாஸ் ஹீரோவை பிடிச்சிருக்கு, படம் ஓடுது. லவ் டுடே ஓடலையா? காதலியை பிடிச்சிருக்கு, அவன் அப்புறம்னு பேசுகிறான். அதையும் ஒட்டு கேட்குறீங்க? நட்பும் காதலும் போட்டி போடவே முடியாதான். 2 நண்பர்கள் நல்லா இருக்காங்க, அதில் ஒரு நண்பனுக்கு மட்டும் லவ் செட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த நட்பு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடும். நாங்கள் போட்டியே போட வேணாம், நீங்களாக பிரிஞ்சிடுவீங்க. இதுக்கு வந்து ஒரு வக்காலத்து வாங்கியிருக்காரு நட்புக்கு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, மெர்வின் ரொசாரியோ ரோஸ்ன்னு தான் வச்சுக்கிறாரு அவர் பேரை. ரோஸ், மெர்வின் ரோஸ். பேர்லேயே ரோஸை வச்சுக்கிட்டு, காதல்னாலே ரோஸ் தானேங்க. இவருக்கு என்னமோ மஞ்சள் ரோஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் ரோஸ் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் மஞ்சள் காமால வந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரெட் ரோஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிரைட்டாக இருக்கும். நம்ம இதயம் ரெட்டில் இருக்குது, நம்ம ரத்தம் ரெட்டில் இருக்குது. நடுவர் சொன்னார் தக்காளி, அது ரெட்டில் இருக்குது.
நடுவர் சொல்லலைன்னா தக்காளி பச்சையாயிடுமா? இல்லையா, நான் விலை உயர்ந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரி விடுங்க. அவர் அந்த மாதிரி பேசினதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அவர் 90s கிட். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆகாத எவ்வளோ 90s கிட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இல்லை. 90s கிட்ஸ் ஆர்மினே ஒன்று இருக்குது ஃபேஸ்புக்கில். பொதுவாக அந்த காலத்தில் ஆர்மியில் வேலை செஞ்சால் பொண்ணு கிடைக்காது. இப்போ பொண்ணு கிடைக்காதவங்கலாம் சேர்ந்து ஒரு ஆர்மி வச்சுருக்கான். அந்த ஆர்மியில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அவங்களுக்கு எரிச்சலே அதுதான். என்னடா டே, ஒரு படத்துக்கு போனாலும் உன்னோட போகணும், ஒரு நாள் கிழமை தீபாவளினாலும் உன்னோட கொண்டாடணும்னு நொந்து போயிருக்கான். நமக்கு வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இல்லையேன்னு அழுகுறான் அவன். தனிமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வயசுக்கு மேலே காதல் அப்படின்றது வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த தனிமை என்பது நம்மளை கொன்றுவிடும். உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் நட்பு இருந்தாலும் அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. காதலால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். 90s கிட்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நட்புன்றது பீஸா மாதிரி. நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்லாம், 3 வேளையும் சாப்பிட முடியாது. அந்த ஒரு வேளை கூட சூடாக இருக்கும்போது சாப்பிட்லாம். சூடு ஆறிச்சின்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தால் அந்த நாய்க்கு வச்சா நாயே உங்களை முறைக்கும். டேய், இதுக்கு நான் பட்னியாகவே இருந்திருப்பேன். நான் சூடாகிடுச்சுன்னா பீஸாவை சாப்பிடக்கூட முடியாது. ஆனால் காதல் வந்து அரிசி மாதிரி. அரிசி சோறு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், பழைய சோறாக்கியும் சாப்பிட்லாம். அரிசியில் இருக்கிற சத்து மைதா மாவில் இல்லை தம்பி. அதுதான் நம்ம மேட்ருங்க. அரிசி வந்து உணவில் வந்து எப்படி அரிசி என்பது பாரம்பரியமோ அதே மாதிரி உணர்வில் காதல் என்பது நம்மளோட பண்பாடு. அதை நம்ம விட்டுறவே முடியாது. இவர் சொல்கிறாரு காதலியில் வந்து காதலில் பிரச்சனை வரும், சண்டை வரும் அப்படின்றாரு. எதில் நட்பில் சண்டை வராதா? இல்லை எதில் ரிஸ்க் இல்லை? எதை ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் அது நல்லதாகவும் போகும், கெட்டதாகவும் போகும். நட்புலேயும் அது இருக்குது, காதல்லையும் அது இருக்குது. ஒன்றும் இல்லை, சிங்கப்பூர் வரோம், ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறோம், உள்ளே நுழையும் போதே ஏசி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் சேரில் உட்கார்ந்த உடனே என்ன அறிவிக்கிறாங்க? அபசுகுணமாக பேசுகிறாங்க. இந்த ஃப்ளைட் எந்நேரமும் விழலாம், அப்படி விழுந்துச்சுன்னா உங்கள் தலைக்கு மேலே ஒரு ஆக்சிஜன் தொங்கும், அந்த ஆக்சிஜன் எடுத்து மூஞ்சில் மாட்டிக்கங்க, காற்றுக்கும் காதலுக்கும் நிறம் இல்லை. இந்த தத்துவம்லாம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் சொல்லிட்டுருக்கேன். சரி, நம்ம பயந்து அப்படியே இறங்கிட்டோமா? அதில் ஏறி வரும்போது தானேங்க நீங்கள் பறக்க முடியும். காதல் என்பது உங்களை பறக்க வைக்கும், உங்களுக்கு சிறகு கொடுக்கும். காதல்ன்றது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ன்றீங்க. இப்போ நாங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸ்லாம் எங்கே கொண்டு போகிறது? அது நட்புயா, கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. காதல் வந்து வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, காதலிச்சாலே நீங்கள் அழகாயிடுவீங்க. முகத்தில் ஒரு பொலிவு வந்துடும், பியூட்டி பார்லர்லேயே போத்தவில்லை. அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிற ஆட்கள் கூட கொஞ்சம் பூசினாப்பில் வெயிட் போடுவாங்க தெரியுமா? அது என்ன நினைக்கிறீங்க? பூரிப்பு. பார்த்து 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 பூரிப்பு. பூரிப்பு அதாவது மனசு சந்தோஷமாக இருந்தால் அது உடம்புல தெரியுமாங்க பார்த்தீங்களா? மனதின் ஆரோக்கியம் உடம்பின் ஆரோக்கியம்னா காதல் தருகின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அதுக்கு முன்னாடி பேசின ராஜி மேடம் ஆகஸ்ட் 6 நண்பர்கள் தினம்னு சொன்னாங்க. இது ஒரு ஃபேக்சுவல் எரர். அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையை நண்பர்கள் தினமாக சில இடங்களில் கொண்டாடுறாங்க, இந்தியாவில், யூஎஸில். ஆனால் ஐநா என்ன அறிவிச்சிருக்குன்னா ஜூலை 30 தான் நண்பர்கள் தினமாக அறிவிச்சிருக்கு. சில நாடுகளில் ஜூலை 20 கொண்டாடுறாங்க. நட்பில் எவ்வளோ குழப்பம் பார்த்தீங்களா, எவ்வளோ பிரிவு பார்த்தீங்களா? ஆனால் February 14 சொன்னாலே அது காதல் தான். வலுவாக இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அதில் வேற சொல்கிறாங்க நட்புன்றது தேன் மாதிரியா. இப்போல்லாம் தேனில் சக்கரை கலக்கிறாங்க. ரொம்ப தேன் ஹெல்த்தின்னு நினச்சி சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்துடும். சுகர் வந்தால் என்ன பிரச்சனைனா அடிபட்டால் ஆறாது. அப்போ காதல் தான் பக்கத்தில் நிற்கணும். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, நடுவர் ஷாப்பிங் போகிறாராம், அங்கே அவரோட முன்னால் பார்க்குறாராம். பார்த்தா மனைவியை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் போய் பேசுவீங்களான்னு கேட்குறாங்க. நடுவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ்வளோ விவரம் இல்லாத ஆளா? இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, நீங்கள் வேற திரும்ப சொல்லுங்க. நான் இதை என்னோட பார்வையில் சொல்லணும்ல. காதலுக்கு நீங்கள் போய் நேரில் பேசணுன்றது இல்லைங்க, கண்ணாலேயே பேசிக்கலாம். கண்ணாலேயே பேசிக்கலாம். நான் செய்யாத ஒன்று அவர் சொல்கிறாருங்க. 96 படம் பார்த்தோம்.
அதில் வந்து காதல் வந்து கைகூடாத காதல் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ராமை பொறுத்த வரைக்கும் அது கைகூடாத காதல் இல்லை. அந்த பொண்ணு கேட்கும், ராம் ரொம்ப தூரம் போயிட்டியான்னு, நீ விட்ட இடத்துலையே இருக்கேன் பாரு. ஆஹா, காதல் அதுதான், விட்ட இடத்துலையே இருந்தாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கு, அதுதான் காதல். அவங்க சொன்னாங்க நண்பன் வந்து கடன் கொடுப்பானா. இப்போ நான் ராஜி மேடம் கிட்ட நாளைக்கு நான் ஷாப்பிங் போகணும், நிஜமாவே போகணும். ஒரு $100 கேட்டேன்னா 100 × 60 6000. இவன் இதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை. இன்வெல்ட் பேச்சாளர்களெல்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி கூப்பிடியா, நம்மக்கிட்டே கடன் கேட்குறான்னு போட்டு கொடுத்துருவான். நண்பன் வந்து சின்பான்சி மாதிரி இருந்தாலும் சொன்னால் கோச்சிக்க மாட்டானா. உண்மையை சொன்னால் எதுக்கு இங்கே கோச்சிக்கணும்? காதலி வந்து சின்பான்சின்னு சொன்னால் கோச்சிப்பாங்களா? காதல் அழகு பார்க்காதுமா, காதல் அழகு பார்க்காது, அது தேவதை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் ரேஞ்சுக்கு என்ன கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இப்போ வந்திருக்கு அப்படின்ட்டு. உண்மைதான், காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நடுவில் லிவ் இன்னு ஒன்று வந்திருக்கு. அந்த லிவ் இன் எப்படின்னா, நீங்கள் காதலிச்சிக்கலாம், ஆனால் கல்யாணம்னு சொன்னால் சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. அதாவது நீ தருதலையாக இரு, நானும் தருதலையாக இருக்கேன், நீ திருந்தணும்னு நினச்சேன்னா நான் வெட்டி விட்டுருவேன்றது தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ இன்னொன்று இருக்குது, லிவ் இனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடுவில், அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். அதெல்லாம் மேடையில் சொல்ல முடியாது. இப்போ என்ன ஒரு சிக்கல்னா, காதல்னு நீங்கள் ஒன்று செய்யணும்னா நீங்கள் அதில் கமிட்டடாக இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்தாதாங்க அது காதல். ஆனால் அந்த கமிட்மெண்ட் பிடிக்காதவங்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக லேசான உறவுகளை வளர்க்குறாங்களே, இதை வளர்ப்பது ஃப்ரெண்ட்ஷிப் தானேயா? உண்மை. அதை தானேயா நான் சொல்கிறேன். பாரதி கவிதைகளில் ரொம்ப பிடிச்ச வரி எனக்கு என்னென்னா, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென உன்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படிம்பார் காதலியை பார்த்து. இல்லை, சரன்ற ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அதுதாங்க காதல், அதுதான் காதல். ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேங்க, நட்புக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குங்க. நண்பன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம், வந்து ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு போயிடணும், அவன் வீட்டிலேயே இருந்துட முடியாது. ஆனால் காதல் அப்படி இல்லை, அது எதிர்கால உறவாக மாறும். அது வீட்டுக்குள்ளே வரும், நம்ம தனி அறைக்குள்ளே வரும், நம் இதய அறைக்குள்ளே வரும், நம்ம வாழ்க்கைக்குள் நுழைந்து நம்மளை பூரணமாக ஆக்குவது என்றால் அது காதல். காதலால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுக்க முடியும், நட்பால் கொடுக்கவே முடியாது. இப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னா, இப்போ அவரோட பையன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, என் பையன் அந்த பையன் அவரோட பையனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் காதல் வந்து ஒரு பரம்பரையை கொடுக்கும் உங்களுக்கு. எங்கள் அப்பா மாதிரியே நான் இருப்பேன், என்ன மாதிரியே என் பையன் இருப்பான், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசினா அதில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது காதல் என்னும் உறவால் மட்டும்தான் கொடுக்க முடியும், நட்பால் கொடுக்கவே முடியாது. ஆகவே நிர்வினை பார்த்து வளர்ந்த எங்கள் அணி பேச்சாளர்கள் எல்லாம் காதலே வாழ்க்கையில் இனிமை சேர்க்கிறது என்று சொல்லி முடிக்கிறோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சேஷாத்ரி அவர்கள் புகுந்து விளையாடிட்டார். வரிக்கு வரி கைதட்டல் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சேஷாத்ரிக்கு அது கிடைத்திருக்கிறது. அவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆகாதவன்லாம் 90s கிட்ஸ் ஆர்மின்னு ஒன்று வச்சுருக்கான் பாருங்க. இங்கே பாவம் என்னையா செய்வாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டா காதலும் கூட மாட்டேங்குது, கல்யாணமும் ஆக மாட்டேங்குது. 90s கிட்ஸுக்கு பெருந்தொந்தரவு. அதை நினைவுபடுத்தி ஒரு விஷயம் அவர் உணர்ந்து சொன்னாரோ அனுபவித்து சொன்னாரோ, காதலிச்சு பாருங்க உடம்பு பளபளன்னு ஆகும்னாரு. தேஜஸ் கூடும். இப்போ எங்கள் ஊரில் ட்ரெயினுக்கெல்லாம் தேஜஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ பூராமே தேஜஸ்ஸு, ஆனால் அந்தியோதியா அந்த மாதிரி பேராக வச்சுருக்குறோம். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பளபளப்பு கூடணுமா, கண்டதையும் பூசாதீங்க, பூசினாப்பில் உடம்பு வரணுமா, காதலிங்கன்றார். இதை யூடியூப்லேயே போடலாமே, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. 96 படம் ஏன் அவ்வளோ ஓடிச்சு, தொட்டு கூட பார்க்கலையே 2 பேரும். தனியாக ஒரு வீட்டில் அவங்க தங்குகிறதுக்கு வாய்ப்பு வருதே, அப்போ கூட அவன் கடைசியில் அந்த சுடிதாரை மட்டும் எடுத்து தொங்க விட்டு நிற்கிறானே. சாத்தியமான ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இந்த காதல் எவ்வளவு பவித்திரமானதாக இருக்கிறது. இப்படியும் காதல் இருக்கும் என்று காட்டியதால் அந்த படம் ஓடியது. ராம் ஜானு 2 பேரும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பிள்ளைகள் தெருவில் திரிஞ்சது, அதே மஞ்சள் கலர் சுடிதார். அதில் என்னையா இருந்தது, காதல் தானே இருந்தது. நட்பு எதுக்கு லாயக்குன்னு கேட்குறாரு. கடன் கேட்டுப்பாரு,
பிளாக் பண்ணிடுவான். அதோட சரி, நம்ம கால் அவனுக்கு போகவே போகாது. ஒரு நாள் கடன் கேட்டு பாருங்க, $100. இது நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, பொன்னை பொருளை புகழை விரும்பும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். ரொம்ப அழகாக சொன்னார் பாரதி நேசன். ரொம்ப அழகான ஒரு பேச்சு. அவருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகள். 2 பெரிய ஜாம்பவான்கள் பேச வேண்டியிருக்கு. சின்ன பிள்ளைகள் பேசிருச்சு. எத்தனை பார்த்துருப்பாரு, எத்தனை காதல் முட்டு வீட்டுக்குள்ளே கொணங்கி நிற்கிறத பார்த்துருப்பாரு. வாங்க ஐயா. நட்பே காதல் 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 என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டாதுன்னார். அதுக்கு பேராயா காதல்? காதல்ல முதல் எழுத்தை எடுத்து பாருங்க, காலவாரும்னு அர்த்தம். ஐயா இப்போ நச்சுன்னு சொல்லிட்டாரு. துப்பு நான் தொடச்சிக்கிறேன்னு நானா காதலையை பார்த்து, அந்த துப்பு கட்டவனையும் தலை நிமிர வைப்பவன் தான் என் நண்பன். புரட்டை விடுறவனுக்கு 2 இன்ச்சில் தான் காது இருக்குது, ஆனால் அவன் சாத்தான் அவனுக்கு கேட்காது. ஐயா சிங்கப்பூருக்கு வந்தால் இப்படி எல்லாமா யோசிக்க தோணும். அன்றைக்கி ஒரு அப்பன் போய் பிள்ளைய கேட்குறான், இன்றைக்கி என்னடா நாள்னு. காதலர் தினம்னா செவிலே விட்டார். கரண்ட் பில்லு கட்டுறது கடைசி நாள்ரா. லவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம்.